மேற்கு இந்தோனேஷியாவில் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 600-ஐ தாண்டியுள்ளது. 500க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 28,000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் 1,40,00,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்காத நிலையில் நேற்று பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தியாகராய நகர், வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், மந்தைவெளி, அடையாறு, பட்டினம்பாக்கம், காமராஜர் சாலை, எழும்பூர், புதுப்பேட்டை, பாரிமுனை உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆவடி செந்நீர்குப்பம் செல்லும் சாலைகளில் தண்ணீர் ஆறு போல் தேங்கியுள்ளது. மேலும் மழைநீரோடு கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசி வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மழை தண்ணி தெரியா பங்குக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயல் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை இலங்கையில் உள்ள மீட்புக் குழுவினர் துரிதப்படுத்தி உள்ளனர். இலங்கையில் புயல் மற்றும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 390ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 300க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சாலைகளை சீரமைப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதிலும் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தான் ISI உளவு அமைப்புக்கு ரகசிய தகவல்களை அனுப்பியதாக ராஜஸ்தானில் பிரகாஷ் சிங் என்பவரை CID போலீசார் கைது செய்தனர். பஞ்சாப் மாநிலம் ஃபிரோஸ்பூரைச் சேர்ந்தவர் ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் ஆகிய மாநிலங்களிலிருந்து ராணுவ ரகசிய தகவல்களை பாகிஸ்தானிலிருந்து இயங்கும் ISI உளவு அமைப்புக்கு அனுப்பி வந்துள்ளார். அவருடைய நடவடிக்கையை கண்காணித்து வந்த ஜெய்ப்பூர் CID போலீசார் ஸ்ரீ கங்கா நகர் எனுமிடத்தில் கைது செய்தனர். அவருடைய செல்போனை ஆய்வு செய்ததில் அவர் வாட்ஸ்அப் மூலம் பாகிஸ்தானியர்களுடன் தொடர்பில் இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.